அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன். வியூவர்ஸில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், அந்த போலி பத்திரத்தை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு என்னாச்சு, அதோட ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கும் நிறைய பேர் நம்ம நேயர்கள் ஃபோன் பண்ணாங்க. போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு இல்லை. இப்போலேருந்தே இந்த சட்டம் வந்ததுக்கு முன்னாடி போட்ட பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இல்லை. அதுக்கு பின்னாடி போட்ட பதிவு செஞ்ச ஆவணங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா, எந்தெந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய ஆங்கிள் ஒவ்வொரு ஆங்கிள் என்னென்ன விஷயம், 22A பற்றி, 22B பற்றி, 77A பற்றி, 77B பற்றி எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு இருக்குது, எந்தெந்த பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை, அவர் ஒரு உத்தரவு போட்டால் ஹைகோர்ட்டுக்கு சிங்கிள் பெஞ்சில் ரிட்டு போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வரும் வீடியோக்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம்.